வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ரவம் சவுண்ட் ஆஃப் சோல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். இஎன்டி டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் மூலியமா பேய் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு நம்புறாரு. இன்னொன்று பக்கம் நம்ம ஹீரோவையும் டீமையும் காட்டுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது சினிமா படம் பண்ணிடணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா, எனக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மாதிரி அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அப்படி போன இடத்துல மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பேய்லாம் இவங்க உடம்புக்குள்ள பூர ஆரம்பிக்குது. அந்த பேய் யாரு, அந்த பேய்க்கு பின்னாடி என்ன பிளாஷ்பேக் இருக்குன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அப்பா பையனை காட்டுறாங்க. இஎன்டி டாக்டரை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்பாக்கு ஏற்கனவே காது ரிப்பேர் ஆயிருச்சு, காதெல்லாம் கேட்காது. இருந்தாலும் இப்ப திடீர்னு சவுண்ட் எல்லாம் கேட்குதுன்னு அப்பா சொல்றாரு. அதனால தான் அந்த பையன் டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காரு. டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாரு. என்ன சவுண்டியா கேட்டது, உங்களுக்கு காதுல இருக்க இயர் ட்ரம் போயிருச்சு, சவுண்ட் எல்லாம் கேட்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல டாக்டர், எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. அதான் என்ன சவுண்ட் கேட்டுச்சு, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு டாக்டர் கேட்கிறாரு. இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் வெட்டியா வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு போல. சவுண்ட் கேட்டதை பத்தி டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வெட்டியானா பணத்தெல்லாம் எரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் பணத்தை எரிச்சிட்டு இருக்காரு. அப்படி எரிச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. அந்த பாடி எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அதுல இருந்து தான் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. என்ன இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி பெரியவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. சரி, இந்த பாடியை அடிக்கலான்ற மாதிரி கட்டையை வச்சு அந்த பாடியை திரும்ப திரும்ப அடிக்கிறாரு. அந்த பாடி தான் சவுண்ட் கொடுக்குதா என்னன்ற மாதிரி இவருக்கு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அதனால தான் பையன் கிட்ட சொல்லியிருப்பாரு. எது பேய் பேசுற சவுண்ட் கேக்குதா அப்படின்ற மாதிரி டாக்டர் ஷாக் ஆகுறாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. டாக்டருக்கு இது மூலியமா கொஞ்சம் நம்பிக்கை வந்துருது. டாக்டரே கேமராவை செட் பண்ணிடுறாரு. இப்ப கேமரால பேசி சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது சவுண்ட் மூலியமா பேயால கம்யூனிகேட் பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரிய வந்தது. அது உண்மையா நல்லா செக் பண்ண, அதுக்காக ஒரு டிவைஸும் இப்ப ரெடி பண்ணிருக்கேன். நிச்சயமா இறந்து போனவங்க சவுண்ட் மூலியமா நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. யார் கால் பண்றான்னு தெரியல. இவர் பதட்டமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோ பேரு முரளி அப்படின்றது. டைரக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டோட பேரு அசோக் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே நைட்டு நேரம் சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரை பத்திலாம் இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. இது முரளியோட வீடா இருக்கும். அதனால அசோக் இருக்கார்ல, சரி மச்சான் நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. முரளியை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் ஒர்க்லாம் சிஸ்டத்துல பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. கதவை திறந்து பார்த்தா யாரையும் காணோம். யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரி முரளி யோசிக்கிறாரு. சரி, நம்ம தான் அப்படி தேவையில்லாம கற்பனை பண்றோம் போல, வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சிஸ்டம் கிட்ட திரும்பி வந்துடுறாரு. இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. திரும்பியும் யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. கடுப்பான இவர் திரும்பி கதவு கிட்ட வந்து செக் பண்றாரு. அப்பயுமே யாருமே இல்லன்றது தெரிய வருது. யாரோ நம்ம கிட்ட விளையாடுறாங்க போல அப்படின்ற மாதிரி இவருமே தண்ணியை குடிச்சிட்டு எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பாக்குறதுக்காக போறாரு. அப்ப அதுல வந்து ஒரு பேய் வர மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப மறுநாள் காலையில காட்டுறாங்க. முரளி தான் ஹீரோன்னு சொன்ன பாத்தீங்களா, அவருக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க, பேரு மீரா அப்படின்றது. இப்ப மீரா இருக்காங்கல்ல, முரளியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. முரளியை இவங்களை பார்த்தோன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா முரளி அந்த அசோக் கூட சேர்ந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு போல. அதெல்லாம் எந்த லெவல்ல இருக்குன்ற மாதிரி தான் மீரா கேக்குறாங்க. இன்னும் கொஞ்சோண்டு போர்ஷன் மட்டும் தான் ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பலாம் ப்ரொடியூசர்ஸ் படம் பண்றதுக்கு முன்னாடி ஷார்ட் பிலிம் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக தான் இவர் ஷார்ட் பிலிம்லாம் ரெடி பண்றாரு போல. இப்ப அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டு கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரோட ஃப்ரெண்ட் அசோக் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. காலையிலேயே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா, எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வாமா அப்படின்ற மாதிரி மீராவை பார்த்து சொல்லிட்டாரு. மீராவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வெளியே போனோன்னு மீராவோட ரியாக்ஷன் டோட்டலா மாற ஆரம்பிக்குது. மீரா உடம்புக்குள்ள பேய் பூந்த மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. உண்மை என்ன தெரியுமா, இதெல்லாம் ஒரு படம் சீனா இருக்கும். மீராவையே இவங்க நடிக்க வைக்கிறாங்க போல. பரவாயில்ல, இந்த எஃபெக்ட் நல்லா இருக்குன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இவர் எடுக்கிற ஷார்ட் பிலிமை இவரே எடிட் பண்ணிட்டு இருக்காரு போல. திடீர்னு மீரா பேய் மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. அசோக செம்மையா பயந்துடுறாரு. மீரா சும்மா விளையாட்டுக்காக தான் பேய் மாதிரி கெட்ட போட்டு வந்திருப்பாங்க, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ முரளியை பொறுத்த வரைக்கும் பேய் நம்பிக்கை சுத்தமா இருக்காது. பேய் பிசாஸ்லாம் இல்லவே இல்லைன்னு அசோக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே ஹாரர் பிலிம் தான் வேணும்னு கேக்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கதையை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
இதை தாண்டி முரளிக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறத இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கவனிக்கிறாங்க. அவருக்கு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. நைட்டு நேரம் கதவை தட்டின மாதிரிலாம் சவுண்ட் கேட்டுச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட கற்பனையா தான் இருக்கும். எப்ப பாரு உனக்கு காதுல பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இஎன்டி டாக்டரை போய் பார்க்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்படிலாம் சொல்லாத, நம்ம ஒரு டாக்டரை பார்த்து அவர்கிட்ட சஜஷனை கேட்டுருவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. இப்ப டாக்டரை பார்க்கறதுக்காக இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங் ஒரு டாக்டரை காமிச்சாங்கல்ல, அவரை நமக்கு காட்டுறாங்க. அவர் வேற ஒரு பொண்ணுக்கு ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்றதுனால பயந்துட்டு இருக்காங்க. ஒன்னே இல்ல அப்படின்ற மாதிரி இவருமே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாரு. இப்ப பெட்டர் ஆயிடுவான்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட அனுப்பி வச்சிடுறாரு. இவங்க 3 பேருமே டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்கல்ல, இப்ப டாக்டரும் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க 3 பேருமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு வித்தியாசமா ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குல்ல, அடிக்கடி சவுண்ட் கேட்கறதா சொல்றான், என்னன்னு பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டாக்டருமே வெளிய இருந்து சவுண்ட் கேக்குதா இல்ல உள்ளுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குதான்றத செக்கிங் மாதிரி பண்றாரு. வெளியே இருக்க சவுண்டும் இவருக்கு கேக்குது, உள்ளுக்குள்ளேயும் சில சவுண்ட் கேக்குதுன்றத டாக்டர் கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன உள்ளுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குறது புரியலன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சில ஆளுங்களுக்கு மட்டும் உள்ளுக்குள்ளேயே சவுண்ட் கேட்கும்ன்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ஆளுங்கெல்லாம் பேய ஃபீல் பண்றவங்கன்ற மாதிரி டாக்டர் முழுசா நம்புறாரு. டாக்டர் இந்த மாதிரி சொல்றதை கேட்டு முரளி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஏறக்குறைய பேய் பிசாஸ் எல்லாம் இருக்குன்னு டாக்டர் சொல்றாருல, ஒரு டாக்டரா வந்துட்டு நீங்க எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி முரளி கேட்கிறாரு. ஏன் பேய் பிசாஸ் இருக்கிறத நீங்க நம்பலையான்னு டாக்டர் கேட்கிறாரு. நாலாம் நம்பல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, இவன் பேயை வச்சு ஷார்ட் பிலிம் எடுக்கிறான், இருந்தாலுமே பேயிலே இவனுக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா டாக்டர் பேய் பிசாஸ்லாம் இருக்கு, நீங்க நம்பலனா பரவாயில்ல, சில மாத்திரை மருந்த தரேன், இதை வேணா ரெகுலரா போடுங்க, கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட போய் கூட்டு வந்த பாரு அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டை முறைச்சு பாக்குறாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் அசோக காட்டுறாங்க. அவர் கண்ணாடியை பார்த்து இவரை பத்தி இவரே புகழ்ந்து பேசுறாரு. உனக்கு என்னடா, நீலாம் கண்டிப்பா ஹீரோவா நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா இவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமும் இவரோட உருவம் மட்டும் அந்த இடத்துல இருக்கு. அந்த உருவம் பேய் மாதிரி மாறிட்டு இருக்கு. இது எல்லாமே வீடியோவா ப்ரொடியூசர் தான் பார்த்துட்டு இருக்காரு. 2 பேர் சேர்ந்து ஷார்ட் பிலிம் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஷார்ட் பிலிமை தான் ப்ரொடியூசர் பார்த்து முடிச்சிருக்காரு. ப்ரொடியூசருக்கு ரொம்பவே ஷார்ட் பிலிம் பிடிச்சிருக்கு. இதை கேட்கிற ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா ப்ரொடியூசர் என்ன சொல்றாருன்னா, இந்த பையனை நடிக்க வைக்க மாட்டேன், வேற ஒரு பெரிய ஆள் கிட்ட இந்த கதையை சொல்லி நம்ம ஓகே வாங்கிடலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுல நம்ம ஹீரோக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்டு நடிகர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுவாரு. நான் அவனை வச்சுதான் இந்த படத்தை எடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்ப வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் சொல்லிடுறாரு. என்ன ப்ரொடியூசர் நோ சொல்லிட்டாருன்ற மாதிரி இவரும் அப்செட் ஆயிடுறாரு. சரி மத்த ப்ரொடியூசர் கிட்ட ட்ரை பண்ணலான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவர் ஏறி இறங்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நானும் கதை கேட்கலான் இருக்கேன், என்கிட்ட வந்து கதையை சொல்ல முடியுமா, அரை மணி நேரத்துல வர முடியுமான்னு கேட்கிறாரு. அரை மணி நேரத்துல முடியாது, 1 மணி நேரத்துல ஃப்ரெண்டை கூட்டிட்டு நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஓகே வாங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி டாக்டரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டரே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஸ்கில் இருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்கணும், நீங்க ஷார்ட் பிலிம்லாம் எடுத்ததா சொன்னீங்கல்ல, அதோட கதையை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இவங்களுமே கதையை பத்திலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த கதையில இவங்க 2 பேருமே வர மாதிரி நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப பைக் ஒரு இடத்துல நின்றுது. ஆக்சுவலா ஃப்ரெண்டு தான் பெட்ரோல் போடலாம்னு நினைக்கும் போது வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் தாண்டா நம்ம நடு ரோட்ல நிக்கிறோன்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டை போட்டு திட்டுறாரு. நீ தான் பெட்ரோலை போய் வாங்கிட்டு வரணும், போய் வாங்கிட்டு வான்ற மாதிரி அனுப்புறாரு. அந்த ஃப்ரெண்டு செம்மையா பயந்தவரா இருப்பாரு. இப்ப பயந்து நடந்துட்டு இருக்காரு. இப்படி பயந்துகிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்ன்ற மாதிரி இவர் பதட்டமா திரும்பி பாக்குறாரு. பின்னாடி பார்த்தா ஒரு நபர் தான் இருக்காரு. என்ன தம்பி இந்த நேரத்துல இங்க வந்துட்டு இருக்கீங்க, இந்த பகுதியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அந்த ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அப்பத்துல இருந்து யாராவது கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேட்கும், இந்த மாதிரி நேரத்துல இங்கெல்லாம் நடமாடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அது சரி இந்த ஆளியா நடமாடுறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்கு கேள்வி வருது. அந்த கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அவர் சட்டுன்னு இங்க இருந்து நடக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சு போயிடுறாரு. என்ன மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு செம்மையா பயப்படுறாரு. இப்ப இவர் யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. கூப்பிட்டா திரும்பாதீங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இவர் திரும்பாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. சட்டுன்னு யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. முதுகுல கைய வச்சது நம்ம ஹீரோவா தான் இருக்கும். இவர் செம்மையா பயந்துடுறாரு. இந்த மாதிரி தான் கதை போகும்ன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டருக்குமே இவங்களோட கதை பிடிச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், நான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க போறேன், அந்த டாக்குமெண்ட்ரியே எனக்கு நீங்க எடுத்து தரணும், அதுக்காக உங்களுக்கு நல்ல சம்பளமே தரேன்னு சொல்றாரு. டாக்குமெண்ட்ரியா, அதுவும் ஆர்டரை பேஸ் பண்ணியா, எனக்கு தான் பேய் பிசாஸ்ல நம்பிக்கை இல்லையேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன, எனக்காக நீ எடுத்துத்தா, உனக்கு நல்ல அமௌண்ட் தரேன், இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகி நல்லா போச்சுன்னா உனக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது உன் மனசு மாறுச்சுன்னா கால் பண்ணுன்ற மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்டை தந்துடுறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி நடந்த விஷயத்த மீரா கிட்ட சொல்லிட்டாங்க.
நீயும் எவ்வளவோ ப்ரொடியூசரை ட்ரை பண்ணி பார்த்துட்ட, யாரும் வாய்ப்பு தர மாதிரியே இல்ல. இவர் தான் வாய்ப்பு தரேன்னு சொல்றாருல, டாக்குமெண்ட்ரியா இருந்தா என்ன, ஆர்டர் எஃபெக்ட்லாம் பயங்கரமா பண்ணி நீ இம்ப்ரெஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப பண்ணலான்னு சொல்றியான்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. பாய் ஃப்ரெண்டும் ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. அந்த டாக்டரும் ஒரு இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு பேசுறாரு. நான் டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ல சைனை போடுங்கன்னு சொல்லிட்டாரு. படிச்சு சைனை போடலான்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் மீராவும் டாக்குமெண்ட்ல இருக்கிறத படிக்கிறாங்க. உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி அதுல எழுதி இருக்கு. என்ன இப்படிலாம் எழுதி இருக்கீங்கன்னு மீரா கேக்குறாங்க. ஒரு அக்ரிமெண்ட்னா இதெல்லாம் காமனா எழுததான் செய்வாங்க. அதுவும் இல்லாம நம்ம பேய் சம்பந்தப்பட்டு சில விஷயங்கள் பண்ண போறோம்ல, அதனால தான் எழுதி இருக்கேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோக்கு தான் பேய் பிசாசு மேல நம்பிக்கை இல்லைல்ல, நான் சைனை போடுறேன்ற மாதிரி வேகமா சைனை போட்டுறாரு. சரி, இந்த நாள் இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இவங்களுமே டாக்டர் சொன்ன பகுதிக்கு கிளம்பணும்ல, அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்க கிளம்புற எல்லா விஷயத்தையும் இவங்க வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டே ஜாலியா பேசிக்கிட்டே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்ட மாதிரி தான் இங்க இருக்க வீடுகள்லாம் இருக்கு. இப்ப ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு நடு ரோட்ல உட்காந்துட்டு இருக்கா. அதை பாக்குற இந்த ஃப்ரெண்டு செம்மையா பயப்படுறாரு. ஆனா ஹீரோக்கு தான் பேய் நம்பிக்கை சுத்தமா இல்லல்ல. இவருமே என்ன ஏதுன்னு செக் பண்ணலான்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த சின்ன பொண்ணு திரும்பி பாக்குறா. இவங்க பயந்துடுறாங்க. அந்த சின்ன பொண்ணோட அம்மா நீ எதுக்காக ரோட்டுக்கு வந்தன்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாங்க. அந்த பொண்ணு பேய்லாம் கிடையாது, சாதாரண பொண்ணு தான். ஃப்ரெண்டு தான் பயந்துருப்பாரு. நம்ம ஹீரோ பெருசா பயப்படல. மேற்கொண்டு இவங்களுமே டிராவல் பண்ணி அந்த டாக்டர் சொன்ன பகுதிக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டை தான் சொன்னாரா, இந்த வீடு இவ்வளவு தள்ளி இருக்கேன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சட்டுன்னு ஒரு லேடி வந்து இவங்களை பயம்புத்திடுறாங்க. அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இங்க வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க. டாக்டர் சொன்னது உங்களை பத்தி தானா, வாங்க வாங்கன்ற மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிடுறாங்க. கீழே இருக்கிறது டாக்டரோட ரூமு. அந்த ரூமை மட்டும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க, டாக்டர் சார் இன்னும் 2 நாள்ல வந்துருவாரு, அது வரைக்கும் நீங்க சுத்திலாம் பாருங்க, டாக்டர் நீங்க வரதை பத்தி என்கிட்ட சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்றாங்க. இதை தாண்டி உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும்னா நான் அதை செஞ்சு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல நாங்க சாப்பிட்டே வந்துட்டோம், நீ கிளம்புன்ற மாதிரி அந்த லேடி அனுப்பி வைக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் கிராமமா இருக்கும். நிறைய பேர் பேய் பிசாசு எல்லாம் நம்புறவங்களா இருப்பாங்க. இவங்களுமே இந்த ஊரை பத்தி கொஞ்சம் வீடியோ மாதிரி எடுக்கலான்ற மாதிரி எல்லா இடத்தையும் சுத்தி முத்தி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் சில விஷயங்களை அப்சர்வ் பண்றாரு. பேய் ஓட்டுற மாதிரி ஒருத்தர் இருக்காரு, பேயை ஓட்டுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. நமக்குமே அதை டீட்டெயிலா காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல, அந்த சாமியார் கிட்ட கூட்டு வந்திருக்காங்க. அந்த சாமியாரும் அந்த சின்ன பொண்ணு உடம்புல இருக்க பேயை ஓட்டணும்ன்ற மாதிரி பூஜைலாம் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பேயை ஓட்டி அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை எப்படி பாத்துக்கணும்ன்றத பத்திலாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி பேசுறத ஹீரோ லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்க நல்லா காசு பாக்குறாங்க, நல்லா ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்டயும் லவ்வர் கிட்டயும் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவங்க பேய் பிசாசுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இவரும் அதுக்கு எதிர்ப்பா சில விஷயங்களை பேசுறாரு. தம்பி உனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு, இல்லன்னா சொல்லாத அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு தான் பேய் நம்பிக்கை சுத்தமா இல்லல்ல, இவங்களை கிண்டல் பண்ற மாதிரிலாம் நிறைய பேசுறாரு. மத்தவங்க கோவப்படுறாங்க, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் இவரை போக சொல்றாங்க. இவருமே சரி கிளம்புறன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அந்த டாக்டர் வரலன்றதுக்காக தான் இவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டரும் வந்துட்டேன் நீங்க கிளம்பி வாங்கன்னு சொல்றாரு. இப்ப இவங்களுமே அந்த டாக்டரோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. டாக்டரும் ஆரம்பிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டாக்டருமே சில விஷயங்களை இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டாக்டருக்கு எப்ப பேய் மேல நம்பிக்கை வந்தது அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு மீரா தான் இவர்கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஒர்க்க பண்றாரு. ஆக்சுவலா ஒரு வெட்டியான் சொன்னாரு பாத்தீங்களா, அது மூலியமா தான் இந்த டாக்டருக்கு நம்பிக்கை வந்திருக்கும். ஏன்னா அவருக்கு காது கேட்கிற திறனே போயிருக்கும். அதை தாண்டி பேய் பேசுறது அவர் ஃபீல் பண்ணிருப்பாரு. அந்த பேய் பேசின சில விஷயங்களை சொல்லவும் செஞ்சிருப்பாரு. அது என்னன்னா, இறந்து போறவங்க இருக்காங்கல்ல, நான் நகையை இந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்கேன், யாரையாவது எடுத்துக்க சொல்லுங்க, என் வீட்டை சேர்ந்த யாரையாவது எடுத்துக்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லி தான் இறந்து போயிருப்பாங்க. ஐ மீன் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பேயா மாதிரி சொல்றாங்க. இவருமே வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட சொல்லிடுறாரு. வீட்டை சேர்ந்தவங்களும் அந்த லேடி சொன்ன இடத்தை செக் பண்றாங்க. பார்த்தா உண்மையிலேயே அவங்க நகையெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. அப்ப பேய் தான் அந்த வெட்டியான் கிட்ட பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்களாம் கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பாங்க. அதை பத்திலாம் டாக்டர் கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. இதனால தான் இந்த டாக்டருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கும். அப்பத்துல இருந்து நான் என்னோட ரிசர்ச் எல்லாம் ஆரம்பிச்சேன். அந்த ரிசர்ச்சோட வெளிப்பாடா நான் ஒரு டிவைஸை ரெடி பண்ணிருக்கேன். அந்த டிவைஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்றாரு. இந்த டாக்டர் சொல்ற எல்லாமே கதை தான், இதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ வேண்டா வெறுப்பா தான் ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா டாக்டர் இருக்கார்ல, வெளிநாட்டை சேர்ந்தவங்களே இதை சொல்லியிருக்காங்க, நீ பாருன்ற மாதிரிலாம் காட்டுறாரு. டாக்டர் ஒன்னு ரெடி பண்ணிருக்காருல, அதுக்கு பேரு சவுண்ட் ஆஃப் சோல்ன்ற மாதிரி தான் வச்சிருக்காரு. இதுதான் அதுக்கான செட்டப்ன்ற மாதிரி அந்த செட்டப் எல்லாம் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அந்த வெட்டியா சொன்ன கதையை இவங்க விஷுவலா ஷூட் பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட் அசோக் தான் அந்த வெட்டியான் கேரக்டரை பண்ண போறாரு. வெட்டியா வந்து அந்த பணத்தெல்லாம் அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த வேலையெல்லாம் ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. திடீர்னு பார்த்தா அவரோட கண்ணெல்லாம் வெள்ளையா மாறிடுது. இவங்களை பார்த்து கத்துறாரு.
இங்கதான் படத்தோட இன்டர்வலை போடுறாங்க. உண்மை என்ன தெரியுமா, அவர் சாதாரணமா தான் கத்திருப்பாரு. அவரோட கண்ணு வெள்ளையா மாறுற மாதிரி இவங்க தான் எடிட்டிங்ல சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணோம்ல, அதுக்காக இவங்களே இந்த மாதிரி எடிட்லாம் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நல்லா எடிட்டும் பண்ணுவாரு. நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி பண்ணா சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி பார்த்து இந்த விஷயத்த பண்றாரு. ஹீரோவும் டாக்டரை பாக்குறதுக்காக வராரு. டாக்டர் ஒரு செயினை அடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ வராருன்னு தெரிஞ்சோன்னா சட்டுன்னு அந்த செயினை மறைச்சு வச்சிடுறாரு. என்ன விஷயம்னு கேக்குறாரு. இல்ல நாங்க ஷூட்டுக்கு ரெடி ஆயிட்டோம், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இங்க இருந்து வெளியே வந்துடுறாரு. ஹீரோக்கு இப்படி ஷூட் பண்றது பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா கொள்கை ரீதியா இவர் பேய் இல்லைன்னு நினைக்கிறவரு, ஆனா இப்படி பேய் இருக்குன்னு டாக்டர் சொல்றதை ஏத்துக்க முடியல. இப்படி ஷூட் பண்றதே எனக்கு பிடிக்கல, நம்ம பேசாம ஊரை பார்த்து கிளம்பலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப காதுல வலி ஏற்படுது. கேர்ள் ஃபிரெண்ட் தான் என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. இவருக்கு மருந்து மாத்திரை எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ ஒரு இடத்துல ஆளுங்கெல்லாம் கூட்டமா இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது பக்கத்துல ஆக்சிடென்ட், நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க சொல்றாங்க. அப்படியான்ற மாதிரி விசாரிச்சுட்டு இவரும் இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. திடீர்னு பார்த்தா சில பேய்ங்களாம் இவரோட கண்ணுக்கு தெரியுது. அங்க இறந்து போனவங்க தான் பேயா மாதிரி இந்த இடத்துல நிக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆகுறாரு. செம்மையா இவர் பயந்துட்டு இருக்காரு. இந்த டாக்டர் சொல்ற எதுவுமே நம்புற மாதிரியே இல்லல்ல. இப்ப ஹீரோ பயங்கரமா கொஸ்டின் பண்றாரு. சார், நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணீங்கன்னா தான் நான் மேற்கொண்டு ஷூட் பண்ணுவேன், இல்லனா என்னால இருக்க முடியாது சார், நான் ஊரை பார்த்து கிளம்புறேன், எனக்கு காசு கிடைக்கலனா கூட பரவாயில்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, நாளைக்கு காலையில வா, உனக்கு ப்ரூவ் பண்றேன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டர் ஒரு டிவைஸை ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அது மூலியமா பேய் கிட்ட பேசி காட்டுறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவருமே பேயை கூப்பிட்டு பேசலாம்னு நினைக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்கன்னு இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஒய்ஃப் கிட்ட தான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா ஒய்ஃப் வர மாதிரியே இல்ல. என்ன சார், யாரும் வர மாதிரியே இல்ல, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்ற மாதிரி ஹீரோ வேற தொணன்னு பேசிட்டு இருக்காரு. அமைதியா இருன்ற மாதிரி இவர் மேற்கொண்டு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா ஹீரோ கோச்சுக்கிட்டு போலான்னு நினைக்கும் போது அங்க இருந்து கம்யூனிகேஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. இங்க கம்யூனிகேஷன் ஏற்படுது பாருன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ வரதுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் ஸ்டாப் ஆயிருது. திடீர்னு இந்த இடத்துல டாக்டர் இருக்கார்ல, வலிக்கு கீழே விழுறாரு. அங்க ஷார்ப்பா ஒரு பொருள் இருக்கும், அது காலை கட் பண்ணிருது. காலில் ஒரு பெரிய வெட்டி ஏற்பட்டது. இப்ப டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு என்ன ஏதுன்ற மாதிரி இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த டாக்டர் இவருக்கு தையெல்லாம் போட்டு விட்டுட்டு போறாரு. டாக்டரோட காலில் அடிபட்டு ரத்தம் எல்லாம் சிந்திச்சு பாத்தீங்களா, அந்த ரத்தம் அப்படியே பரவுது. கொஞ்சம் வித்தியாசமா நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி இப்பயும் ஹீரோ நான் கிளம்ப போறேன்னு சொல்லிட்டாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்காக ஒரு 2-3 நாள் மட்டும் இரு, என் காலு பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், ஒரு 2-3 நாள் வேணா இருக்கன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. நைட்டு நேரம் மீரா எங்க போனாங்கன்னு தெரியல. இவ எங்க போனான்ற மாதிரி ஹீரோ தேடி மாடிக்கு வராரு. பார்த்தா மாடியில பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. மீரா, உனக்கு என்னாச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா படுக்கலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவங்க கொஞ்ச நேரம் எதுவுமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ போய் படு, நான் வரேன்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவ எதுக்காக இப்படி சில மாதிரி நின்னுட்டு இருக்கான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே படுக்கிறதுக்காக போறாரு. அவங்க அப்படி வித்தியாசமா நின்னதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. இதை தாண்டி பிளட்டோட பொசிஷன் மாறிச்சு பாத்தீங்களா, அது போட்டோல கேப்சர் ஆயிருக்கு. மச்சான் பொசிஷன் மாறி இருக்குடா அப்படின்ற மாதிரி இவருமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்ப மீரா இருக்காங்கல்ல, ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு கண்ணாடியில இவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியல, கண்ணாடியில இவங்களே கிஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப படுத்துட்டு இருக்க டாக்டரை காட்டுறாங்க. இவரோட மைண்டுக்குள்ள ஒய்ஃபோட ஞாபகம் வருது. ஒய்ஃபோட பேரு காயத்ரி அப்படின்றது, அவங்க தான் இறந்து போயிருப்பாங்க. இவர் ஒரு செயினை பார்த்துட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த செயின்ல காயத்ரியோட போட்டோவை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. திடீர்னு பார்த்தா காயத்ரி இவருக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. உண்மையில காயத்ரி கட்டெல்லாம் போட்டு விடல. ஹீரோவோட ஃப்ரெண்டா அசோக்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் இவருக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. அசோக் உடம்புக்குள்ளதான் ஒய்ஃபோட ஆன்மா பூந்திருக்கு போல. இவர் ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரிலாம் அசோக் கிட்ட பேசுறாரு. அசோக்கா நான் படுக்க போறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஒய்ஃபோட ஆன்மா அசோக் உடம்புக்குள்ள இறங்கி இருக்குன்றது இந்த டாக்டருக்கு புரியுது. இப்ப காலையில சமயம் இந்த வீட்டுல வேலை பார்க்கறவங்க உள்ள நுழையிறாங்க. பிளட் இன்னமும் அங்கேயே தான் சிந்தி இருக்கு. என்ன பிளட் சிந்தி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ இவங்களை குறுகுறுன்னு பாக்குற மாதிரியே தோணுது. தப்பா பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இவங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். யாரோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. இப்ப திடீர்னு அசோக் முதுகுல கைய வச்சு எழுப்பி விடுறாரு. அவருக்கு கட்டு போட்டு விடணும்னு சொல்லிட்டாரு. சரி நானே ஐயாக்கு போடுறேன்னு சொல்றாங்க. இல்ல நான் போடுறேன்ற மாதிரி அசோக் சொல்லிட்டாரு. ஏன்னா அசோக் உடம்புல தானே இப்ப காயத்ரியோட ஆன்மா இருக்கு. அதனால இவங்களே கட்டெல்லாம் வாங்குறாங்க. அந்த டாக்டருக்கு போடுறதுக்காக போறாங்க. இதை பாக்குற ஹீரோ கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இவன் எதுக்கு கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. லவ்வோட கட்டு போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இவர் போட்டு விட்டுட்டு இருக்காரு. வேலைக்காரியும் இதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மீரா என்ன பண்றாங்கன்னா, வேலைக்காரிக்கு பக்கத்துல வராங்க. அதான் அவன் கட்டு போட்டுட்டு இருக்கான்ல, நீ ஏன் கூட வான்ற மாதிரி தோல்ல கைய போட்டு கூட்டு போறாங்க. தோல்ல கைய போடுறது கொஞ்சம் தப்பா இருக்கு. அதாவது தோலை ஒரு மாதிரி தடவிக்கிட்டே கூட்டு போறாங்க.
இது எல்லாத்தையும் பாக்குற ஹீரோ கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இவ எதுக்காக வேலைக்காரி கிட்ட இவ்வளவு நெருக்கமா பேசி கூட்டு போறா? இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? ஃப்ரெண்டு டாக்டர் கிட்ட க்ளோஸா இருக்கான், மீரா என்னடானா இந்த வேலைக்காரி கிட்ட க்ளோஸா இருக்கா, என்னதான்டா நடக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் இருக்கார்ல, இவரோட ஒய்ஃப் காயத்ரி கிட்ட பேசுறாரு. உண்மையில அசோக் தான் இருக்காரு, ஆனா இவர் ஒய்ஃப் காயத்ரி கிட்ட பேசுறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்டு இறந்து போயிருப்பாங்க. அது எல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. உன்னை எவ்வளவு நாள் நான் கூப்பிட்டுருக்கேன், இப்பதான் உனக்கு வர தோணுச்சா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. வந்த இவங்க வேற ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு, அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்க பேய் மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழியா வந்த ஹீரோக்கு இந்த சவுண்ட் கேட்டிருக்கோம். ஹீரோ காதுல கைய வச்சிருக்காரு. இந்த ஒய்ஃப் ஏதோ சொல்ல வந்திருப்பாங்க, அதுக்குள்ள ஹீரோ கதவு கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணனால ஒய்ஃப் உடம்ப விட்டு போயிடுறாங்க. இப்ப நமக்கு வேலைக்காரிய காட்டுறாங்க. அந்த வேலைக்காரிய மீரா இருக்காங்கல்ல, எல்லை மீறி நடந்திருக்காங்க போல. வேலைக்காரி அந்த இடத்துல இறந்து போன மாதிரி இருக்கா. மீராவும் பேய் பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட் என்னடானா டாக்டர் ரூம்ல இருக்கான், மீரா எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இவர் ரெக்கார்ட் பண்ண வீடியோலாம் பாக்குறாரு. அந்த சாமியார் பேசும்போது ரெக்கார்ட்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த சாமியாரே பேய் பிசாஸ்லாம் இருக்கு, அது இந்த மாதிரி தான் உடம்புக்குள்ள பூரோன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஹீரோ அப்ப நம்பல. ஆனா இப்ப லைட்டா ஹீரோக்கே இந்த இடத்துல நம்பிக்கைலாம் வர ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் டாக்டரை காமிக்கும் போது அவருக்கு ஒரு போன் கால் வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு தான் கால் வந்திருக்கும். டாக்டர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஒரு டாக்டரா இருந்துட்டு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணலாமா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க டாக்டரும் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. ஒய்ஃப் இறந்து போன அதே சமயம் பக்கத்து ரூம்ல இருக்க வேற ஒருத்தரும் இறந்து போயிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய குற்றவாளி போல. இதை பத்திலாம் அங்க இருக்கவங்க பேசிக்கிறாங்க. இவருமே காதுல வாங்குறாரு. ஒய்ஃப் இறந்து போனதை ஏத்துக்க முடியல, அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு. இது மூலியமா ஒய்ஃபை திரும்பி நம்ம வர வைக்கணும், ஒய்ஃப் கிட்ட எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணணும்னு அப்பத்துல இருந்தே இவர் பயங்கரமா யோசிக்கலாம் ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படிதான் பிரசன்ட்ல ஒய்ஃபை இவர் கஷ்டப்பட்டு அந்த செயின் மூலியமா வர வச்சிருக்காரு போல. என் ஒய்ஃபை வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண நானு வேற யாரையோ வர வச்சிட்டேன் போல, அதுதான் சில பிரச்சனைக்கு காரணம். மீரா உடம்புக்குள்ள வேற ஏதோ ஒரு ஆன்மா பூந்திருக்கு போலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, மீராவை தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி காட்டு பகுதியில எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப மீரா பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. மீரா உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. மீரா கொஞ்சம் மயங்கின மாதிரி விழுந்துடுறாங்க. அவங்களை அங்க இருந்து இவர் தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் டாக்டரும் நம்ம வேற எந்த ஆன்மாவை வர வச்சிட்டோம், என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி யோசிக்கிறாரு. ஒய்ஃப் திரும்பி ஃப்ரெண்ட் உடம்புக்குள்ள வர மாட்டாங்க, வர வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் இந்த இடத்துல இவர் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்பதான் டாக்டருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த சமயம் ஹீரோ இருக்கார்ல, மீராவை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. இப்ப ஹீரோ மீராவை படுக்க வச்சிருக்காரு. மீரா உடம்புக்குள்ள ஒரு கெட்ட ஆன்மா இருக்குன்னு டாக்டருக்கு தெரிஞ்சது போல. இப்ப நைஸா ஊசிய போடுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள மீரா உடம்புக்குள்ள இருக்க ஆன்மா இருக்குல்ல, டாக்டரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஹீரோவோட கழுத்தையும் நெரிக்க ஆரம்பிக்குது. இப்பதான் டாக்டரும் விஷயத்த சொல்லிட்டாரு. இவ உடம்புக்குள்ள இருக்க ஆன்மா ஒரு ரேபிஸ்டோட ஆன்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா, இவரோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனாங்கல்ல, பக்கத்துல ஒரு நபர் இறந்து போயிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் கிட்ட எல்லை மீறி நடந்தவரா இருப்பாரு. ரொம்ப சீரியஸான கட்டத்துல தான் போலீஸுங்க பிடிச்சிருப்பாங்க. அவர் உயிரை விட்டுருப்பாரு. இவர் ஒய்ஃபை வர வைக்கிறேன்னா அந்த ரேபிஸ்டையும் சேர்த்து வர வச்சிருக்காரு. ரேபிஸ்டோட ஆன்மா தான் மீரா உடம்புக்குள்ள இருக்கு. பேய சுத்தமா நம்பாம இருந்த ஹீரோ இப்ப நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப டாக்டர் மேலதான் ரொம்ப கோவப்படுறாரு. நீ தேவையில்லாம மீராவை இந்த மாதிரி மாத்திட்ட, எனக்கு தெரியாது அவளை பழையபடி மாத்தி தரன்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேர் வெளியே சண்டை போடும் போது உள்ள இருக்க பேய் எந்திரிச்சிருது. அந்த பேய் இவங்களை ஏமாத்தி இங்க இருந்து தப்பிச்சிருது. பேயை ஃபாலோ பண்ணும், அதாவது மீராவை ஃபாலோ பண்ணணும். ஹீரோவும் ஃபாலோ பண்றாரு. மீரா உடம்புல இருக்க பேய் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோவை பயங்கரமா அலைய விட்டுட்டு இருக்கு. இவரும் எப்படியாவது மீராவை சேவ் பண்ணும், அதுக்கு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. மீரா உடம்புல இருக்க பேயை பொறுத்த வரைக்கும் ரேபிஸ்ட் பேய்னு சொன்ன பாத்தீங்களா, வேற யார்கிட்டயாவது எல்லை மீறி நடக்கணும்ன்ற மாதிரி யோசிக்குது. இப்ப விலை மாத கூட்டிட்டு ஒரு நபர் ஓரமா போலான்னு நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல, இந்த சாமியார் எங்க இருப்பாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. யோ, இந்த நேரத்துல போய் சாமியாரை பத்தி கேக்குற, நீ போய் தேடியா அப்படின்ற மாதிரி இவன் மரியாதை இல்லாம பேசி அனுப்பி வர்றான். இவருமே நம்மளே கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல மீரா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னம்மா நீ எவ்வளவு ரேட்டு சொல்றன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு மீரா இருக்காங்கல்ல, எனக்கு இவ வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, நீ அந்த மாதிரி பொண்ணா, அப்ப நம்ம 3 பேர் ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல இல்ல, நான் மட்டும் தான் ஒன்னா இருக்கணும், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவன் கேட்க மாட்டான். இதனால உடம்புக்குள்ள இருக்க பேய் இருக்குல்ல, அவனை அடி அடின்னு அடிச்சு சாவடிச்சிருது. இதை பாக்குற அந்த விலை மாத லேடி இருக்காங்கல்ல, தப்பிக்கணும்ன்ற மாதிரி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. என்கிட்ட இருந்து எங்கேயோ நீ தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த மீரா உடம்புல இருக்க பேய் அந்த இடத்துக்கு வந்துருது. இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கணும்ன்ற மாதிரி டார்ச்சர்
டார்ச்சர்லாம் பண்ண ஆரம்பிக்குது. என்ன விட்டு விட்டு அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த சாமியாரை பார்க்கிறதுக்காக கோயில் கிட்ட வராரு. ஆனா கோயில்ல இருந்து அந்த சாமியார் அப்பதான் கிளம்பி இருப்பாரு. ஹீரோவால பார்க்க முடியல. அந்த சாமியாரை தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி டாக்டரை காட்டுறாங்க. இப்ப டாக்டர் அசோக் உடம்புல திரும்பி ஒய்ஃபை வர வச்சிருக்காரு. ஒய்ஃபுமே அவன் ரொம்ப மோசமானவன், அவனை விட்டா நிறைய பேரை சாவடிச்சிருவான், அவன் கிட்ட சீக்கிரமா என்ன கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே பேயில அதனால ஓரளவுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நம்புறாங்க. அவன் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த விலை மாது லேடியோட கதையை முடிச்சிடறான். திரும்பி யாரையாவது வேட்டையாடணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப பேயும் டாக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் கிட்ட ஹீரோவும் நம்ம அந்த சாமியாரை எப்படியாவது பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சாமியாரை தேடிட்டு இருக்காங்க. அந்த சாமியாரும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி ஊரெல்லாம் சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கஷ்டப்பட்டு சாமியாரை பிடிச்சிடுறாரு. சாமியார் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சாமியாரும் அந்த பொண்ணை மட்டும் எப்படியாவது பிடிச்சு கூட்டுவாங்க, நாங்க பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்றோம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப டாக்டரும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி எப்படியாவது ஹீரோயினை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இப்ப அசோக் இருக்கார்ல, அசோக் கிடையாது, உடம்புல வந்து காயத்ரி இருக்காங்க. இப்ப காயத்ரி இந்த பேய் கூட சண்டை போடுறாங்க. மாத்தி மாத்தி ரெண்டு பேய்களும் சண்டை போட்டுட்டு இருக்குல்ல, கஷ்டப்பட்டு இவங்களுமே அங்க இருக்க மீராவை பிடிச்சிடுறாங்க. அந்த சாமியார் சொன்ன மாதிரியான இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப சாமியார் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. மீரா உடம்புக்குள்ள இருக்க பேய் எப்படியாவது வெளியே அனுப்பணும்ன்ற மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மீரா உடம்புக்குள்ள இருக்க பேய் வெளியே வந்துருது. ஆனா அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல இருக்க டாக்டர் உடம்புக்குள்ள பூந்துருது. ஐயோ, அவர் உடம்புக்குள்ள பூந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவசரப்படாதீங்க, நாங்க ஏதாவது பண்றோம்ன்ற மாதிரி சாமியாரும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி மேற்கொண்டு சில பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பேய் சட்டு சட்டுன்னு உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி டாக்டர் உடம்புக்குள்ள பூந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, மீராவையும் ஃப்ரெண்ட்ஸையும் சாவடிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவங்களுமே தடுத்து சண்டை போடுறாங்க. சாமியாரும் ஒரு பக்கம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் உடம்புக்குள்ள இருந்து அந்த பேயை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பேய் டாக்டர் உடம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. இவங்களுமே ஃபுல் பவரை யூஸ் பண்றாங்கல்ல, அதுல அந்த பேய் அந்த டாக்டரோட கதையை முடிச்சிருது. சோ இவங்களால டாக்டரை காப்பாற்ற முடியல. இவங்க 3 பேர் மட்டும் பொழைக்கிறாங்க. அந்த சாமியாருக்கும் டீமுக்கும் நன்றிலாம் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு. அதாவது பிரசன்ட்ல இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிருக்காங்க போல. இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப டைரக்டர் வேலை எல்லாம் பார்க்கல, ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு போல. இப்ப கார்ல ஏறி இவர் கிளம்புறாரு. போற வழியில ஃப்ரெண்டோட சினிமா போஸ்டரை பாக்குறாரு. அந்த ஃப்ரெண்ட் அசோக் இப்ப சினிமால நடிகரா மாறிட்டாரு போல. மச்சான் போஸ்டர் பார்த்தேன், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டே, நீயும் சினிமாக்கு வரலாம்ல, ஏன்டா விட்டுட்டு போயிட்டேன்னு ஃப்ரெண்டு கேக்குறாரு. நடந்த விஷயத்துல இருந்து இன்னும் நான் கம்ப்ளீட்டா வெளியே வரல, இதுக்கப்புறம் என்னால சினிமாலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ முன்னாடி இருக்க டிரைவர் பேசுறாரு. அந்த டிரைவர் உடம்புக்குள்ள டாக்டரோட பேய் இருக்கு போல. அதை பாக்குற ஹீரோவும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. அதாவது கடைசியா டாக்டரை காப்பாற்ற முடியாம சாவடிக்கிற நிலைமை வந்திருக்கோம் பாத்தீங்களா, பேயோட சேர்ந்து டாக்டருமே இறந்து போயிருப்பாரு. இப்ப டாக்டருமே ஒரு பேய் தானே, அப்படி பேய் தான் இந்த டிரைவர் உடம்புக்குள்ள பூந்திருக்கு, ஹீரோ கிட்ட பேசுதுன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோவால பேயை பார்க்க முடியும், சவுண்டை கேட்க முடியும்ன்ற மாதிரி தான் நமக்கு கொண்டு போயிருப்பாங்க. கடைசியா வித்தியாசமா முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.